எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த சப்போட்டா மரத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது மெயின் டாபிக் நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா, வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல வந்து நம்ம பேசப் போறோம். இப்ப வந்து இந்த வறட்சியை தாங்கி நல்ல மழை அதிகமா இல்லாத இடங்கள்ல கூட நல்ல வறட்சியை தாங்கி தண்ணி நம்ம அதிகமா ஊத்தாம, அ தானா வளரக்கூடிய ஒரு மரத்துல ஒண்ணு தான் அந்த சப்போட்டா. அப்புறம் வந்து சீதா மரம். அதுக்கப்புறம் வந்து மாதுளையுமே வந்து நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர். அப்புறம் காட்டு நெல்லி. காட்டு நெல்லியும் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர். தேக்கு மரமும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் தான். ஆனா அது வந்து இந்த மாரி பழங்கள் நம்மளுக்கு வந்து குடுக்காது. பட் இந்த சப்போட்டா இது வந்து பழங்கள நம்மளுக்கு குடுக்குது. அதே மாரி சீத்தா நம்மளுக்கு பழங்கள் குடுக்குது. அப்புறம் வந்து மாதுளையும் நம்மளுக்கு பழங்கள் குடுக்கும். காட்டு நெல்லிகளும் கனிகள் தருது நம்மளுக்கு. அதே மாரி கருவேப்பிலையும் வறட்சிய தாங்கி வரும். பட் வந்து அது பழங்கள் குடுக்காது. பட் அது வந்து ஜஸ்ட் அந்த லீவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கருவேப்பிலையும் இதோட சேர்ந்து வரும். அத வறட்சிய தாங்கி வளரக்கூடியதுல அந்த கருவேப்பிலையும் சேரும். இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து நம்ம சப்போட்டாவ பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வறண்ட பூமி தான். இதில பக்கத்தில உள்ள செடிகளுக்கு அப்பப்போ எப்பமாவது தண்ணி கிடைக்கும்போது வாரத்துக்கு ஒருக்கா, 10 நாளைக்கு ஒருக்கா ஊத்துவோம். இதுக்கு அதிலேருந்து இது வேர்கள் மூலமா தண்ணிய எடுத்துக்கும். மத்தபடி மழை நேரம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு பள்ளம் மாரி தோண்டி வச்சிருக்கோம். ஸோ அதில வந்து தண்ணி தட்டுப்படுற மாரி இருக்கும். அவ்வளோதான். மத்தபடி வந்து இதுக்கு தனியா எதுவும் தண்ணி பாய்ச்சது கிடையாது இதுவரையில. ஆனாலும் அந்த மழை சீசன்ல கிடைக்கக்கூடிய தண்ணிய வச்சு, இது வந்து நம்மளுக்கு வந்து இப்படி காய்ப்பு தருது. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மரம் ப்ளஸ் வந்து இதில வந்து காய்கள் நெறையா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்புறம் வந்து காய்கள் ப்ளஸ் அந்த பிஞ்சுகளும் இருக்கும். 2வது அதுவுமே காயாகும். ஸோ இத எப்படி பார்த்து பறிக்கணும் அப்படின்னு அதாவது பழம் வந்து நல்லா எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். அப்புறம் வந்து அந்த ரஃப்னஸ் வந்து அந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து அந்த காய் மேல இருக்கக்கூடிய ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும். கொஞ்சம் பாலிஷா இருக்கும் அந்த காயி. ஸோ அந்த மாரி பக்குவத்தில பறிக்கணும். ஒரு 2, 3 நாள் நம்ம வந்து பறிச்சு ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டா கூட போதும் நம்மளுக்கு. கொஞ்சம் ஓரளவு டார்க்கான ஏரியால வச்சுட்டா போதும். தன்னால 2, 3 நாள்ல பழுத்துரும். இப்ப இந்த பழத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நல்லா பாலிஷா இருக்கும். ஸோ இந்த மாரி வரும்போது நம்ம வந்து அத பறிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இத டார்க்கான இடத்துல வந்து ஒரு 2, 3 நாள் வச்சா போதும் பழுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய பக்குவத்தில இருக்கும். ஸோ அத வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த பழம் பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியும் உங்களுக்கு. எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். பாலிஷா இருக்கும். ஸோ இந்த மாரி பக்குவத்தில பறிங்க. மேலும் வந்து இது வந்து ஒரு சரியான காடு வந்து அந்த மரம் வச்சிருக்க இடம் வந்து கொஞ்சம் காட்டு பகுதி மாரி உள்ள இடம். ஸோ ரொம்ப வறண்ட பூமி. ஸோ அதனால வந்து அணில்கள்லாம் வந்து உணவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உணவு வந்து அதுக்கு கிடைக்காது இந்த காட்டுல. ஸோ அதனால இந்த மாரி பழங்கள பார்த்தா அணிலுமே நெறையா வந்து சாப்பிட்டுட்டு போயிரும். அது போக மீதிய தான் வந்து நாங்க பறிச்சு கொண்டு போற மாரி இருக்கும். ஸோ அதாவது "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்தவற்றில் எல்லாம் தலை" அப்படிங்கிற கான்செப்ட்ட வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அந்த மாரி தான். இது ஒரு பல்லுயிர் சூழல உருவாக்குறதுக்கு இது வந்து உகந்ததா இருக்கும். இதுவும் நீங்க நெறைய மரங்கள் வச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து நெறைய புரொடக்ஷன் வந்து புரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும். நீங்க வந்து நெறையா பழங்கள வந்து ஈல்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் இல்லாம சீத்தா மரங்களும் இதே மாரி நல்லா வறட்சிய தாங்கி வளரக்கூடிய மரங்கள். அதுக்கப்புறம் வந்து மாதுளையும் வந்து நல்லா வறட்சிய தாங்கி வளரக்கூடிய பயிர் தான். ஸோ அப்படி வந்து நம்ம இந்த வறண்ட பூமிகள்ல இந்த சப்போட்டா பழம் வந்து நம்ம பயிரிடலாம். நல்ல ஒரு கனிகளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமா. நன்றி, வணக்கம்.